Hello friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 7th Maths Term 1 Exercise 4.1ல Objective Type Questions பார்க்க போறோம். First question பார்க்கலாம். If the cost of 3 books is ₹90, then find the cost of 12 books. So இதுக்கு subwork இங்க போடலாம். 14th question கா 3 books வந்து நமக்கு ₹90. 12 books வந்து நமக்கு x rupees. ஸோ இந்த x rupees உடைய வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே புக்குடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது அதனுடைய காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணோம்னா 3 into x that is equal to 12 into 90 அப்படின்னு கிடைக்கும். x உடைய வேல்யூ வேணும்னா 12 into 90 whole divided by 3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இங்கே 3 டேபிளில் 1 டைம் 90 வந்து 30 டைம் அப்படின்னு சொல்லி கிடைக்குமா? தட் இஸ் ஈக்குவல் டு 30யும் 12யும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஒரு 0 வந்து கேரி ஓவர் ஆகும். 3 2s are 6, 1 3s are 3. ஓகேவா? ஸோ எவ்வளோ அமௌண்ட்டு நமக்கு கிடைச்சிருக்கு? 12 புக்ஸ்க்கு 360 rupees கிடைச்சிருக்கு. ஆப்ஷன் 3. ஓகேவா? செகண்ட் கொஷின் பார்க்கலாம். இஃப் மணி buy ₹5 kg of potatoes for ₹75, then he can buy dash kg of potatoes for ₹115. இங்கே 5 kg of potato 75 rupeesக்கு வாங்குறாங்க. ஓகேவா? x kg of potatoes 105 rupeesக்கு வாங்குறாங்கன்னா இந்த கேஜியோடைய மெஷர்மெண்ட் ஃபைன் பண்ணணும். ஸோ இங்கேயும் நமக்கு குவான்டிட்டி அதிகரிக்கும் போது அதனுடைய ரேட்டும் அதிகரிக்கும் இல்லையா? 5 kg அப்படிங்கும்போது 75னா இங்கே அளவு அதிகரிக்கும் போது இங்கே அமௌண்ட்டும் அதிகரிக்கும். ஸோ இது டைரக்ட் ப்ரொபோர்ஷனில் தான் இருக்குது. ஸோ ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். 5 into 105 தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 75 அப்படின்னு வரும் இல்லையா? எக்ஸோடைய வேல்யூ தானே நமக்கு வேணும். ஸோ அதை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மீதி வேல்யூஸை ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு நம்ம மூவ் பண்ணிடுறோம். மூவ் பண்ணிட்டோம்னா 5th டேபிளில் 1 டைம், இங்கே 5th டேபிளில் 1 டைம், ரிமைனிங் 2 25 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இங்கே 5னா 5 5s are 25 இல்லையா? தென் இது ரெண்டையும் 5th டேபிளில் க்ராஸ் பண்ணும்போது 3 டைம் 15, இங்கே 2 டைம் 5, 1 டைம் 5னு வரும் இல்லையா? 3rd டேபிளில் க்ராஸ் பண்ணும்போது 7 டைம் 7 3s are 21 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ எக்ஸோடைய வேல்யூ நம்ம என்னென்னு ஃபைன் பண்ணியிருக்கோம்? 7 அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே 7 kg ஆஃப் பொட்டேட்டோஸ் ஃபார் ₹150. 150 rupeesக்கு எத்தனை கேஜி ஆஃப் பொட்டேட்டோஸ் வாங்குகிறோம்? 7 kg ஆஃப் பொட்டேட்டோஸ் நம்ம வாங்குகிறோம். சரியா? தேர்டு கொஷின் பார்க்கலாம். 35 cycle were produced in 5 days by a company, then dash cycles will be produced in 21 days. ஸோ ஒரு கம்பெனியில் 35 சைக்கிள் வந்து 5 டேஸில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்னா 21 டேஸ்க்கு எத்தனை சைக்கிள் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 16th கொஷின் போடலாம். ஓகே, இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 35 சைக்கிள் வந்து நமக்கு 5 டேஸில் செஞ்சு முடிக்கிறாங்க. தென் 21 டேஸில் எத்தனை சைக்கிள் அவங்களால மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ இங்கேயும் நமக்கு சேம் டைரக்ட் ப்ரப்போர்ஷன் தான். ஏன்னா நம்பர் ஆஃப் டேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது சைக்கிளோடைய கவுண்டிங் மேனுஃபேக்சரிங்கும் இன்க்ரீஸ் தான் ஆகும் இல்லையா? ஸோ ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். 35 into 21 that is equal to 5 into x அப்படின்னு சொல்லி கிடைக்கும். எக்ஸோடைய வேல்யூ தான் வேணும். ஸோ 35 into 21 divided by 5 that is equal to x அப்படின்னு எழுதலாமா? இங்கே 5th டேபிளில் 1 டைம், இங்கே 7 டைம், ரிமைனிங் வேல்யூ என்ன இருக்குது? 7 into 21. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 7s are 7, 7 2s are 14 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ எக்ஸோடைய வேல்யூ என்ன? 147. ஸோ 147 ஆப்ஷன் 4. ஸோ இங்கே 35 சைக்கிளை 5 டேஸில் செஞ்சு முடிக்கிறாங்க அப்படின்னா 21 டேஸ்க்கு 144 சைக்கிள் அவங்களால மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும். சரியா? 17th கொஷின் பார்க்க போகிறோம். An aircraft can accommodate 280 people in 2 trips. It can take dash trip to take
1400 people. இங்கே ஒரு ஏர்க்ராஃப்ட் அப்படின்னா விமானம், ஏரோப்ளேனில் 2 ட்ரிப்புக்கு 280 people மட்டும்தான் வந்து இடம் இருக்கும். அக்காமடேஷன்னா இடம், இருக்கைகள் இருக்கும். தென் 1400 பீப்புள்ஸ் அங்கே ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா எத்தனை ட்ரிப்பு வந்து அந்த ஏர்க்ராஃப்ட் எத்தனை ட்ரிப் அடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 17th கொஷனுக்கு 280 people போகிறாங்க 2 ட்ரிப்பில், சரியா? 1400 people போகிறாங்க, எத்தனை ட்ரிப் நமக்கு அடிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே நம்பர் ஆஃப் பீப்புள் இன்க்ரீஸ் ஆகும்போது டைம்ஸ் ஆஃப் ட்ரிப்பும் நமக்கு இன்க்ரீஸ் தான் ஆகும் இல்லையா? ஸோ ரெண்டுமே நமக்கு டைரக்ட் ப்ரப்போர்ஷனில் தான் இருக்குது. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 280 into x that is equal to 2 into 1400 அப்படின்னு வரும். ஸோ x is equal to 2 into 1400 divided by 280. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடுமா? 2 டேபிளில் 1 டைம், இங்கே 1 2s are 2, 4 2s are 8, இங்கே 14 1 டைம், இங்கே 14 1 டைம், தென் இந்த ஜீரோ கேரி ஓவர் ஆகும். ஸோ எக்ஸோடைய வேல்யூ நம்ம என்னென்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்? 10. இங்கே 10 அப்படிங்கிறது என்னது? ட்ரிப்ஸ். 10 ட்ரிப்ஸ். எத்தனை ட்ரிப்ஸ் அவங்க அடிப்பாங்க? 10 ட்ரிப்ஸ் அடிப்பாங்க, சரியா? 18th கொஷின் பார்க்கலாமா? 18th கொஷினில் சப்போஸ் 3 kg of sugar is used to prepare sweet for 50 members, then dash kg of sugar is required for 150 members. இங்கே போட்டேன் நான் 3 kg of sugar வந்து 50 மெம்பருக்கு ஸ்வீட் செய்ய தேவைப்படுது அப்படின்னா எத்தனை கேஜி ஆஃப் சுகர் 150 மெம்பருக்கு ஸ்வீட் செய்யறதுக்கு தேவைப்படும்? ஸோ இங்கே வந்து மெம்பர்ஸோடைய கவுண்டிங் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ சுகருடைய குவான்டிட்டியும் நமக்கு இன்க்ரீஸ் தான் ஆகும் இல்லையா? அளவு இங்கே அதிகரிக்கும் போது இங்கே அதிகரிக்க தான் செய்யும். ஸோ டைரக்ட் ப்ரப்போர்ஷன். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 3 into 150 that is equal to 50 into x அப்படின்னு சொல்லி கிடைக்கும். நமக்கு எக்ஸோடைய வேல்யூ தானே வேணும். ஸோ 3 into 150 divided by 50 that is equal to x. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும். இங்கே 5th டேபிளில் 1 டைம், இங்கே 3 5s are 15 கிடைக்கும். ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்கள்? 3 into 3 9 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ எக்ஸோடைய வேல்யூ நம்ம 9 அப்படின்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆன்சர் எப்படி எழுதலாம்? சப்போஸ் 3 kg of sugar is used to prepare sweet for 50 members, then dash kg of sugar is required for 150 members, 9 kg of sugar. சரியா? இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தென் பிஎம் லிட்ரஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.